கேப்டன் நினைவிடம். வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். கேப்டன் புகழ் உலகம் எங்கும் மொழி கேட்டு. அங்கே நான் வரேன். அண்ணா தலைவரை நல்லா தெரிகிற மாதிரி கும்பிடுங்க. நல்லா அப்போ போடுங்க. நல்லா கும்பிடுங்க. கும்பிடுங்க. நான் இதில் எடுக்கிறேன். கும்பிடுங்க. உங்கள் இதில் எடுக்கணுமா? சரி கொடுங்க. அப்படியே ஆன் பண்ணி கொடுங்க. ஃபோட்டோ எடுக்குவா வீடியோ எடுக்குவா? பாருங்கள் நண்பர்களே, என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, இந்த இடத்துல கேப்டனுக்கு ஒரு பெரிய சிலையை வச்சு இதை வந்து நினைவு இடம் அப்படின்னு சொல்லாமல் கோயில் அப்படின்னு வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. கேப்டனுக்கு கோயில் கட்டணும். இந்த இடத்துல கோயிலாக ஆக்கிடணும். அக்கா போட்ட அள்ளி போடுற மாதிரி இது அக்கா எடுக்கும். இதே கூட அள்ளி போடுப்பா. இது அக்கா எடுக்கட்டும். இப்படி தஞ்சி ஓடியா பூ போடுற மாதிரி. இரு அப்படின்னா இங்கே பாசா அதுக்கு அம்மா எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? சரிங்க சரிங்க. அக்கா எந்த ஊர்லேருந்துக்கா வரீங்க? பாண்டிச்சேரி அக்கா. சரி ஐயா, எந்த ஊர்லேருந்து ஐயா வரீங்க? எந்த ஊரில்? திண்டிவனத்துலேருந்து. அண்ணா எந்த ஊர்லேருந்து தானே வரீங்க? சென்னை தானே. அண்ணா எந்த ஊர்லேருந்து தானே வரீங்க? அண்ணா திருநெல்வேலியிலேருந்து வரேங்க. தேங்க்ஸ்ண்ணா. திருநெல்வேலி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க. அப்புறம் இலங்கை, ஆந்திரா, கர்நாடகா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்டிலேருந்து வராங்க. பாருங்கள், எந்த ஒரு தலைவர் சமாதி இருக்கிற இடத்துல யாரும் பூ வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து கேப்டன் விஜயகாந்த் சமாதி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பூ வைக்கிறாங்க. இது வந்து ஒரு கோயில் மாதிரி உண்மையிலே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இதில் பிழைக்கிறாங்க பூ விற்று. ஆனால் எந்த ஒரு விஜயகாந்த் ஐயா தவறாங்க, ஜெயலலிதாவோ கலைஞரோ யார் சமாதி எங்கேயுமே பூ விற்கலை. ஆனால் விஜயகாந்த் இடத்துல தான் பூ விற்கிறாங்க.